அனைவருக்கும் வணக்கம். சாய்பாபாவின் அருளோடும் வராகி அன்னையின் அருளோடும் நம் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நல்லதே நடக்கும். இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே முழுக்க மாறிடும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நிச்சயம் நம்பி தான் ஆகணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பெரிய மாற்றங்களுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆக்ஷனும் கிடையாது, நம்மளுடைய தாட்டும் கிடையாது. முதல்ல நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தை தான். நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைக்கு மிகவும் சக்தி இருக்குது. அதாவது நம்ம என்ன சொல்கிறோமோ அது அப்படியே நடக்கக்கூடிய ஒரு சக்தியும் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைக்கு உண்டு. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னைக்காவது நீங்கள் பேசக்கூடிய வார்த்தையை நீங்கள் கவனித்து பார்த்துருக்கீங்களா? அதாவது நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை, சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, என்னால் ஒன்றுமே முடியாது, நான் லக்கியே இல்லை, என்னால் எதுவுமே ஆகாது அப்படின்னு. இந்த மாதிரி வார்த்தைகள் பார்த்திங்கன்னா நம்ம பிரெயினுக்கு ஒரு கமெண்ட் மாதிரி. அதாவது பிரெயின் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை உண்மையாக முழுவதுமே நம்ப ஆரம்பிக்கும். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். அதாவது இந்த நம்பிக்கை வந்து ஆக்ஷன் ஆகும், ஆக்ஷன் வந்து ரிசல்ட்டை நமக்கு கொடுக்கும். அதனால தான் சொல்கிறாங்க, வாட்ச் யுவர் வேர்ட்ஸ், தே பிகம் யுவர் லைஃப். அதாவது உங்களுடைய வார்த்தைகளை கவனிங்கள், அதுவே உங்கள் வாழ்க்கையாகிடும். அதனால தான் நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம என்ன சொல்கிறோமோ அது அப்படியே நமக்கு நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் வேணால் இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நாள் முழுக்க நீங்கள் நெகட்டிவாகவே பேசி பாருங்கள். அதாவது இந்த நாள் எனக்கு சரியில்லை, இது எனக்கு நடக்கவே மாட்டேங்குது, இது சரியில்லை, இது கெட்டது, நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் அப்படின்ட்டு காலையிலேருந்து நீங்கள் ஒரு ஈவினிங் வரைக்குமே இதை வந்து நீங்கள் சொல்லி பாருங்கள். உங்களுடைய எனர்ஜி எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். அதே போல் பாசிட்டிவாக நீங்கள் பேசி பாருங்கள். நான் நல்லா இருக்கேன், எனக்கு நடக்கிறது எல்லாமே நல்லா இருக்குது, நான் நினைக்கிறது எல்லாம் எனக்கு நடக்குது, நான் வந்து எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிவிடுவேன், இந்த நாள் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது, நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்கள். நீங்கள் அதாவது நெகட்டிவாக சொன்ன நாள் அன்றைக்கி உங்களுக்கு எப்படி போணுச்சு, நீங்கள் பாசிட்டிவாக நீங்கள் சொன்ன அந்த நாள் உங்களுக்கு எப்படி போணுச்சுன்னு நீங்களே கண்டிப்பாக இதை ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் நெகட்டிவாக பேசுகிற அந்த நாள் முழுவதுமே உங்களுக்கு நடந்தது எல்லாமே நெகட்டிவாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் பாசிட்டிவாக பேசுனீங்க பாருங்கள், அந்த நாளை நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த நாளில் நடந்தது எல்லாம் உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்களாக இருக்கும். இதில் தாங்க ஒரு சீக்ரெட்டே இருக்குது. அதாவது நம்ம லைஃப்பில் நடக்கிற எல்லாத்துக்குமே சுச்சுவேஷன் காரணம் கிடையாது, சூழ்நிலை காரணம் கிடையாது. நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தைக்கு தான் அவ்வளோ பவர் இருக்குது. அதாவது என்னால் முடியும், அதாவது இப்போ நடக்கக்கூடிய இந்த ஒரு கஷ்டமோ இந்த ஒரு ப்ராப்ளமோ அது வந்து டெம்பரவரி தான், பர்மனெண்ட் இல்லை அப்படின்னு பிரெயினுக்கு சிக்னல் கொடுக்க ஆரம்பிக்கும். எதையும் என்னால் சாதிக்க முடியும், எதையுமே என்னால் வந்து கற்றுக்கொள்ள முடியும். அதே போல் நன்றி உணர்வு, கிராட்டிடியூட், அதாவது உங்களுடைய மைண்ட் செட்டை வந்து இன்ஸ்டண்ட்டாக மாற்றும். அதனால் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தை மிகவும் எளிமையானது தான். இந்த ஒரு சிம்பிளான டெக்னிக்கை மட்டும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். எப்பவுமே சில நிமிடங்கள் மட்டும் இந்த வார்த்தையை வந்து நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு இதை வந்து முயற்சி செஞ்சு பாருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். இதை செய்வதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாதுங்க. யார் வேண்டுமென்றாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். நீங்கள் அதிகாலையிலையும் பண்ணலாம், இல்லை இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 3 நிமிடம் மட்டும் இதை நீங்கள் வந்து செய்தால் போதும். அனைவருடைய வீட்லேயுமே கண்ணாடி, முகம் பார்க்கும் கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடிக்கு முன்பு உங்கள் முகத்தை பார்த்து இந்த ஒரு வார்த்தையை ரிப்பீட்டடாக ஒரு 3 நிமிடம் மட்டும் நீங்கள் சொன்னால் போதும். அது என்ன அந்த வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அற்புதமான நாளுக்கு கோடானு கோடி நன்றிகள் பிரபஞ்சமே, பிரபஞ்சம் எனக்கு தேவையானதை தருகிறது, நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி, எனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நல்ல முறையில் நடக்கிறது, நான் நினைத்ததெல்லாம் எனக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. அதுபோல் நல்ல ஒரு பாசிட்டிவான வார்த்தைகளை நீங்கள் இந்த கண்ணாடியை பார்த்து நீங்கள் சொல்லும்போது நீங்கள் என்னென்னலாம் சொல்கிறீங்களோ அது அப்படியே பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 டேஸ்க்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய மைண்ட் செட்டை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் என்னென்னலாம் சொல்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் அதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள், நெகட்டிவ் எனர்ஜி முழுவதும் நீங்கும். இதை நீங்கள் சொல்லவும் செய்யலாம். உங்களால் எழுத முடியும்னா ஒரு நோட்டில் கூட நீங்கள் எழுதலாம். ஜஸ்ட் ஒரு 3 முறை மட்டும் காலையில் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் நீங்கள் எழுதவும் செய்யலாம், சொல்லவும் செய்யலாம். உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு ரொம்ப அதிகமாக பணம்லாம் அப்படிலாம் எதுவும்
தேவை கிடையாதுங்க. பெரிய சப்போர்ட்டும் உங்களுக்கு வேணாம். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தையை வந்து சேஞ்ச் பண்ணணும். அதாவது இன்றிலிருந்து கவனமாக நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படின்றத நோட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி நீங்கள் பேசக்கூடிய அந்த வார்த்தையில் தான் இருக்குது. நீங்கள் என்னென்னலாம் பேசுகிறீங்களோ அதை அப்படியே பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். அதனால் நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு 7 நாள் நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும். இதை நீங்கள் தொடர்ந்துமே செய்யலாம். வாழ்நாள் முழுவதுமே செய்யலாம். ரொம்பவும் எளிமையானது தான். காலையில் எழுந்திரிச்சு இந்த வார்த்தையை தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. வேறு எதுவும் செய்ய போகிறதில்ல. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அனைத்தையுமே நல்ல நல்ல வார்த்தைகளாக பேச போகிறீங்க. வேறு ஒன்றுமே கிடையாது. அதனால் நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது டெய்லியுமே நான் 11 மணிக்கு வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு அந்த நேரத்தில் பண்ண முடியாத சூழ்நிலையாக இருக்கிறதுனால மாலை நேரத்தில் 5:30 மணிக்கும் காலையில் என்னால் முடிஞ்சதுன்னா ஒரு 10 மணிக்குள்ளே நான் வீடியோ அப்லோட் பண்ண பார்க்குறேன். கண்டிப்பாக எனக்கு ஆதரவு கொடுங்க. என்னால் அந்த 11 மணிக்கு போட முடியல. கண்டிப்பாக மாலை நேரத்தில் இல்லைன்னா காலையில் வீடியோ கண்டிப்பாக வரும். அதனால் நம்ம சேனலுக்கு அனைவரும் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா. நிச்சயமாக இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி.